வணக்கம். அண்மையில் கிடைச்ச தகவல் என்னென்னா, கௌதம் கம்பீர் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி காரணமாக அவர் திரும்ப இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அண்ட் அவர் முதல் டெஸ்ட் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற கேள்விக்குறிகள் இருந்திருக்கு. பல மீடியா அவுட்லெட்ஸ் இதை பற்றி இன்னும் விரிவாக நியூஸ் கேதர் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதில் ஒரு செய்தி என்னென்னா, கௌதம் கம்பீரோட அம்மாவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறதுனால திரும்ப வந்திருக்காரு கம்பீர். பட் நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க அவுட் ஆஃப் டேஞ்சர் அண்ட் கூடிய விரைவில் அவங்க டிஸ்சார்ஜும் ஆகக்கூடும் அப்படின்னு சொல்வதனால, அண்ட் அவுட் ஆஃப் டேஞ்சர் அவங்க இருப்பதனால கம்பீர் நினைத்ததோடு இன்னும் விரைவாக ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஜூன் 20 தொடங்குது இல்லையா, அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே இந்தியா A 2 மேட்சஸ் ஆடிருக்காங்க. இந்தியாவோட ஸ்குவாட் அங்கே இருக்கிற இங்கிலாந்து சைட்ஸோட 2 மேட்ச் ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்டோர்ஸில் ஆடுறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் பண்ண மாதிரி, அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் T20 போது பண்ண மாதிரி, அப்போலாம் ஒரு கருப்பு கர்டன் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணுறாங்க. இங்கே இண்டோர்ஸ் ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் எந்த மீடியாவுக்கும் ஆக்சஸ் கிடையாது. ஸோ அந்த இண்டோர் போட்டி 16ஆம் தேதி முடிவுக்கு வருது. நாளை மறுதினம் முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி ஃபஸ்ட்டு 11 என்னவா இருக்க போகுதுன்னு, டீம் எப்படியும் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஹோப்ஃபுல்லி கம்பீரோட தாயார் விரைவில் பூரண குணமடைஞ்சு கௌதம் கம்பீரும் திரும்ப டீமோட இணைவாருங்கிறது நம்மளோட நம்பிக்கை மற்றும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ்.